முதலமைச்சர் விஜய் அரசுமுறை பயணமாக டெல்லி சென்றிருக்கிறார். இல்ல மத்திய மந்திரி கூப்பிடுறாரு. அங்க என்னமோ டெல்லியில பஞ்சாயத்தான் வந்து தீர்த்துட்டு போகணும் கையோட வர சொல்லி போன வாரமே கூப்பிட்டாங்க. எனக்கு இங்க நிறைய பஞ்சாயத்து இருக்கு வர முடியாதுன்னு ஏமாத்திக்கிட்டே இருந்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு நீங்க இருக்கணும்னு ரொம்ப கூப்பிடுறாங்க. பழனிசாமி நாங்க வர்றோம்ப்பா. ஏன் எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. முதலமைச்சர் விஜயனுடைய முதல் டெல்லி பயணம், பிரதமர் மற்றும் நிதியமைச்சருடனான இந்த சந்திப்பு, இதனுடைய அரசியல் முக்கியத்துவமா நீங்க இதை பாக்குறீங்க? நான் இப்ப பொலிட்டிக்கலா சில கேள்விகளை வைக்க விரும்புறேன். கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. நீங்க கடந்த காலத்துல என்னெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணீங்க? அது வந்து அந்த அம்மாவுக்கு ஞாபகமே இல்லையடா. இல்ல தமிழ்நாடு அன்றைய மேனாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களோ நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை சந்தித்தால் அப்ப நீங்க என்னெல்லாம் சொன்னீங்க? திடீர்னு இப்ப சார் ஏன் சார் போய் சந்திக்கிறீங்க அப்படின்னு அதற்கு முன்பு நடந்த ஏதேனும் ஒரு அரசியல் நிகழ்வை அதோடு முடிச்சு போட்டு நீங்க விமர்சிச்சிருக்கீங்க. எல்லாத்தையும் காப்பாத்திக்கணும்ல. போய் மோடி அவர்கள் காலையும் அமித்ஷா அவர்கள் காலையும் திமுக விழுடா இல்லையான்னு பாருங்க. முதல்வராக பொறுப்பேற்ற பின் முதன்முறையாக டெல்லி சென்ற முதலமைச்சர் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். உங்களுக்கு இங்க தனித்த பெரும்பான்மை இல்ல. அது அடிக்கடி சொல்லினே இருக்காரா? இப்ப இதுல வந்து நீங்க உங்களுக்கு சாதகமாக ஏதேனும் முடிவெடுக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் பிரதமரை சந்தித்தீர்கள் அப்படின்னு சொன்னா பொருத்தமா இருக்குமா? உனக்கு எப்படி பாத்தீங்க? அப்ப உண்மையிலேயே நீ கக்கூஸ் கல்லூரி கம்பெனி தான் வேலை பார்த்தியா? அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நீங்க இப்ப என்ன பண்றீங்க? பிரதமருக்கு கடிதம் எழுதுறீங்க. என்னடா இது லெட்டர்? ஏன் ஓலையில எழுதி சந்தைக்கு போய் புறா வாங்கி வந்து காலில் கட்டி அனுப்ப வேண்டியதானே? நம்முடைய மீனவர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக நீங்க பரப்புரையில் என்ன பேசுனீங்க? ரொம்ப நாள் இல்ல, ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பேசுனீங்க? மீனவர்களுடைய பிரச்சனைக்கு அப்பப்ப எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அதே தான், கடிதம் எழுதிட்டு போய் தூங்கிட்டீங்க. நீங்க என்ன சார் சொன்னீங்க? நம்ம மீனவர்கள் மேல அவங்க கையே வைக்க கூடாது, கையே வைக்க விட கூடாது. என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கீங்க மாமா? மீனவர்களுடைய பிரச்சனைக்கு அப்பப்ப எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். அவ்வளவுதான், அதோட அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். என்ன சார் சொன்னாங்க? எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். என்ன சார் சொன்னாங்க? அவ்வளவுதான், அதோட அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே அப்படின்னு தகுதிக்கு மீறி ஒரு முதலமைச்சராக இதைத்தான் செய்ய முடியும். இதான் யதார்த்தம். அப்ப நீங்க மக்களை எவ்வளவு திசை மாற்றினீர்கள்? ஆஹா, கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. நீங்க ஆளுநர் விவகாரத்திலே ஒரு சொன்னார் சார், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இன்னைக்கு பூரா விட மாட்டான் போட்டிருக்கேன். அன்றைய ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளியில் சென்று விட்டார். அப்போ திரு விஜய் அவர்கள் சொன்னது எனக்கு இன்னும் நல்லா நினைவா இருக்குது. ஆளுநரோடு சேர்ந்து தமிழ்நாடு அரசு நாடகம் ஆடுகிறது என்று சொல்றாங்க. அது நான் இல்ல, எங்க அண்ணன் சங்கி மங்கி. அப்ப நீ? நான் மங்கி சங்கி. இப்ப நீங்க தமிழ் தாய் வாழ்த்த மூன்றாவதாக பாடியிருக்கிறார்கள். நீங்களும் ஆளுநரும் சேர்ந்து நாடகம் ஆடுகிறீர்கள். சுருக்கமா சொன்னா பிரதமரும் முதலமைச்சரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது ஏதோ ஒரு புதிய கூட்டணி மாதிரி எனக்கு தோணுது. அப்படியே ரெண்டு நாட்டு மன்னர்கள் மீட் பண்ணிக்கிறீங்க. இதே பிரதமர் பார்த்ததுல பாத்தீங்கன்னா 4 பாயிண்ட்ல 2 ஃபவுல். நீங்க எதுக்கு போய் ஐயா ஐயா நான் கொஞ்சம் தமிழ் தாய் வாழ்த்து பாடிக்கிறேன் ஐயா எனக்கு உதவி பண்ணுங்க, நீங்க எதுக்கு கேக்குறீங்க? எந்த மூதேவியோட குணம் வந்துச்சோ உனக்கு? அதை ஏன் ஒரு கோரிக்கையா முன்வச்சு அப்படியான ஒரு சிக்கல் இல்லாத சிக்கலை உருவாக்குற மாதிரி இல்லையா? எதுவும் பிரச்சனையா? சொல்லுங்க மாமா. மாமா உங்க பிரச்சனை நான் அறிஞ்சு வைக்கிறேன். சொல்லுங்க மாமா ப்ளீஸ் ப்ளீஸ். தீர்க்க வேண்டியது பிரச்சனை இல்ல மாப்ள. தமிழக அரசினுடைய நிகழ்ச்சி தான் ஆளுநர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி. அந்த இடம் நம்ம பார்க்கணும். நீ பொத்திட்டு உட்கார்ற. அவர் ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில் அந்த மரபு பின்பற்றப்பட வேண்டும் என்பது விதி. ப்ரொசீஜர் படி சட்டப்படி தான் நடக்குது. சட்டத்தை பத்தி எங்ககிட்டே பேசுறியா? எங்களுக்கு சட்டத்தை மதிக்கவும் தெரியும், எங்களை மிதிச்சா தூக்கி போட்டி தெரியும். நீங்கெல்லாம் எங்களை கொஞ்சம் நஞ்சம் வச்சு பாக்குறீங்கன்னு சொன்னா ஏழைங்களுக்கு சாதகமா சில சட்டங்கள் இருக்கிறதுனால தான் இந்த இவர்கள் செய்வது தவறு அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்ததுதான் தாவேக. அப்ப தாவேக புதிதாக இவர்கள் செய்யாத ஒன்றை எதை செய்கிறது அப்படிங்கிறது கேள்வி. அப்படி என்ன இது செஞ்சுட்டாங்க? தாவேக தலைவர் விஜய் வந்து பிஜேபி தலைவர் மோடி போய் பார்க்கல. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் மரியாதைக்குரிய இந்திய பிரதமர் மோடியை போய் சந்திச்சிருக்காங்க. ரெண்டும் ஒண்ணுதான்.
மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சருக்கு நான் ஒரே ஒரு 2 வேண்டுகோள் வச்சு நீங்க கேட்ட கேள்வி பாருங்க. எனக்கு ஒரு கடைசி ஆசை, நீ சேர்த்ததுக்கு அப்புறம் சேவிங் பண்ணிட்டு போதீங்கணுமா? மத்திய அரசுடன் தயவு செய்து இணக்கமான போக்கை கையாளுங்கள். என்னடா லவ் சொல்ற மாதிரி பேசுற? எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை கடுமையாக எதிர்த்து இதையே பொழப்பா பண்ணிட்டு இருந்த செல்வி மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், மு.க. ஸ்டாலின் என்ற 3 சிட்டிங் முதலமைச்சர்கள் சொந்த தொகுதியிலேயே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். டேய், இப்படியே பேசிட்டு இருந்தா ஊசி எடுத்து உள்நாட்டிலே குத்திடுவேன். எதுக்கு எடுத்தாலும் ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசு. தயவு செய்து இந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தை பயன்படுத்தாதீங்க. ஒன்றிய அரசு என்று சொன்னால் உங்களுக்கு எரியுமா என்றால் நன்றாக குவி சொல்லுவோம். இது ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசு வார்த்தை பத்தி சொன்னாங்க. பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்த போட்டோல முதலமைச்சர் விஜயாவும் மாண்புமிகு நிதியமைச்சரும் இருக்கிறாங்க. இதுல என்ன தெரியுமா போட்டிருக்காங்க? மத்திய ஒன்றிய நிதித்துறை அமைச்சரை சந்தித்த முதல்வர் ஜோசப் விஜய் தான் போட்டு அரசாங்கம் அவங்களே ஒன்றிய அரசு தான் சொல்றாங்க. இது தெரியாம போச்சு. வழக்கமா பிரதமருடனான சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பு நடக்கும். முதலமைச்சர்கள் என்னென்ன பேசப்பட்டது, என்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒன்று நடக்கும். அது இந்த முறை நடக்கல. நரேந்திர மோடி ஒரு பிரதமராக இருப்பவர், அவ கிட்டத்தட்ட அவர் கூட மங்கி பாத்திர மனதின் குரல் என்று அகில இந்திய வானொலியிலேயே பேசுகிறார். ஆனா அப்படி கூட விஜய் அவர்கள் பேசல. இன்சல்ட், ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்ன சொல்லுது? டி.கே. சிவகுமார் அவர்கள் தமிழகம் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், மேகதாதுவில் அணை கட்டுவது உறுதி என்று கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். அந்த 3 idiots இப்ப பேச சொல்லு பங்கு. யோ, இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும். நான் என்னுடைய முதலமைச்சரிடம் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? குறைந்தபட்சம் அதற்கு ஒரு கண்டனம். அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? சிவகுமார் அவர்கள் கருத்தை ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களின் சார்பாக நான் வன்மையா கண்டிக்கிறேன் என்று என்னுடைய முதலமைச்சர் சொல்லணுமா இல்லையா? நீங்க ஏன் சொல்லல? ஊமையா? மௌன விரதமா? அது வந்து ஒரு 4-5 பேர் போனது. இது குதிரை பேர் அரசியல். இதை தாவேகா தான் செய்யுதுன்னு அவங்க சொல்றாங்க. மாற்றம் இந்த கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு மாற்றம், முன்னேற்றம் வாங்க முடியுது. அதனால அவங்க கட்சிக்கு முன்னேற்றம் நம்மளால. அப்ப நீ மக்கள் கண்டிப்பா போடலையா? அது நான் போடவே இல்லை. மக்கள்னு ஏதாவது இருந்துச்சா? மாற்றம் முன்னேற்றம் மக்கள் என் பெயரா போட்டிருந்தேன். மாற்றம் முன்னேற்றம் என் பெயர். சோ எனக்கு தான் முன்னேற்றம். மாற்றம் முன்னேற்றம் கோயில் மணி மாற்றம் மாற்றம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.